ஒரு அழகான கிராமத்தில் பழமையான அங்காளம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன்கிறதுனால அங்கே நடக்கிற தீமிதிக்கு அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர் மக்களும் அந்த கோவிலை குலதெய்வமாக கொண்டாடுற மக்களும் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி புது நகையெல்லாம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த கோவில் அரங்காவலருக்கு திடீர்னு அம்மன் நகை மேலே ஆசை ஏற்படுது. சாயந்தரம் தீமிதி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரமாக பார்த்து கோயிலுக்கு தனியாக போகிறாரு. அம்மன் நகையில் 4-5 எடுத்து ஒரு பையில் போட்டு வீட்டில் வச்சிடுறாரு. தீமிதி முடிஞ்சு கோயிலுக்கு வந்து பார்த்த மக்கள்லாம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அரங்காவலரும் தான் மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக கோவில் பூசாரி மேலே பழிய போடுறாரு. பூசாரியை தவிர அந்த நகையை யாரும் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. பூசாரியும் அம்மன் மேலே சத்தியம் பண்ணி நான் நகையை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தீ மிதிச்சிட்டு வந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு சாமி வந்து நகையை பூசாரி எடுக்கலை, அரங்காவலர் வீட்டு பீரோவில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்கிறா. மக்களும் அதை போய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் தான் அந்த சின்ன பொண்ணு அம்மனா மாதிரி கோவில் அரங்காவலரை அழிச்சிடுறா. இனி கோயிலில் தப்பு நடந்தால் அம்மன் பார்த்துப்பாங்கன்னு ஊர் மக்களும் அவளை வந்து தினமும் வழிபடுறாங்க.